வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். ஜம்முவில் தீவிரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 பேர் காயமடைந்தனர். தீவிரவாதிகள் பயன்படுத்திய வாகனம் ஒன்று சம்பவ இடத்தில் இருந்து கைப்பற்றப்பட்டது. நாளை பிரதமர் மோடி காஷ்மீரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ள நிலையில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி நடந்துள்ளது. இந்த சம்பவத்தால் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் கூடுதல் படைகள் குவிக்கப்பட்டுள்ளன. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் ஹிண்டால்கோ நிறுவன வழக்கின் விசாரணை ஆவணங்களை சீலிடப்பட்ட உரையில் வைத்து டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ அமைப்பு தாக்கல் செய்தது. இந்நிலையில் வழக்கை முடித்துக் கொள்ளும் சிபிஐயின் முடிவு மீதான விசாரணை டிசம்பர் 12ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சேது சமுத்திர திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ரயில் இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார சேவைகள் அமைப்பின் பரிந்துரை தமிழக அரசின் ஒப்புதலை பெற வேண்டியிருக்கிறது. பாம்பன் பாதை தமிழக அரசின் எல்லை கட்டுப்பாட்டுக்குள் வருவதால் தமிழக அரசின் ஒப்புதல் அவசியமாகிறது என்று அவர் கூறினார். இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்பை சேர்ந்தவராக சந்தேகிக்கப்படும் பிரிட்டனை சேர்ந்த இந்திய வம்சாவளி இளைஞர் ஒருவர் தனது குழந்தையையும் துப்பாக்கியையும் கையில் ஏந்தியபடியான படத்தை ட்விட்டரில் பகிரங்கமாக வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதோடு தனது குழந்தை IS படைக்கு மேலும் ஒரு கூடுதல் பலம் என்றும் இந்த குழந்தைக்கும் பிரிட்டனுக்கும் இப்போது தொடர்பு இல்லை என்றும் பகிரங்கமாக அந்த இளைஞர் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். அதிவேக பவுன்சர் தாக்கியதில் தலையில் படுகாயமடைந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூஸ் சிகிச்சை பலனின்றி இன்று காலை சிட்னி மருத்துவமனையில் உயிரிழந்தார். பிலிப் ஹியூஸின் மறைவை கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அமைப்பு தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்தது. மிகவும் அரிதான காயத்தினால் பிலிப் ஹியூஸ் உயிரிழந்ததாக அவருக்கு சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலக தரவரிசை பட்டியலில் முதல் 25 இடங்களை பெற்றவர்களில் 4 பேரும் ATP வேர்ல்ட் டூர் போட்டியில் விருது பெற்ற 3 பேரும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வீரர்கள் சோம்தேவ் தேவ்வர்மன், ராம்குமார் ராமநாதன் ஆகியோர் வைல்டு கார்டு மூலம் போட்டியில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.